பார்க்க சுத்தி பச்சை பசேல்னு அழகா இருக்கு. ஆனா அந்த மலைகளை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி இவங்களோட சுய லாபத்துக்கு தின்னுகிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்களா அப்படி புழுதியா பறக்குதா, அங்க ஃபுல்லா அந்த மலையை உடைக்கிறாங்க. அந்த ஒரு சைடு தெளிவா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த சைடு பாதி மலையை காணல, இன்னும் மீதியும் உடைச்சு அப்படியே தின்றுவாங்க. என்ன செய்யணும் தெரியல. எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிற தற்கூரிகளுக்கு சொல்றோம், இந்த வளங்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் மெயினா நாங்க ஓட்டு போடுறோம். இந்த அறிவுலாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எப்படியாவது நடிகனை தூக்கி தலையில வச்சு ஆடணும். மக்களே, இந்த வீடியோல நீங்க பாக்குறது திருநெல்வேலி மாவட்டத்துல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூறையாடப்படுறதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியலீங்க. எளிய வீட்டு பிள்ளைகள் நாங்க. உங்களுக்கு திருப்பி திருப்பி ஏன் நம்மளோட இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு இருக்கு, விழித்தெழுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா என்னன்னு தெரியல. நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து களத்துல போராடிட்டு இருக்காங்க. சூழலியலை காப்பாற்றணும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் ரொம்ப முக்கியம், மலை வளங்கள் நீர் வளங்களுக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் ஆதாரமா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. பட் யாருமே அதை மனசுல எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் ஓடுற முக்கியமான நதிகளான தாமிரபரணி, வைகை, காவிரி, பவானி இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து தாங்க உற்பத்தி ஆகுது. சோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் பாருங்க. கன்னியாகுமரியில மலை திருட்டு நடந்துட்டு இருக்கு, மலைகளை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த வீடியோல நீங்க